கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பணக்கார இளைஞன் ஒருவன் இயேசுவிடம் வந்து முழந்தால் படியிட்டு, நான் நிறைவு பெற விரும்புகிறேன், என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு யூதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் செய்யுங்கள். 10 கட்டளையை கடைபிடி. அவர் அனைத்தையும் சொல்லி முடித்த பிறகு அவன் எல்லாவற்றையும் கடைபிடிப்பதாக சொல்லுகின்ற போது ஆண்டவர் அவரை கூர்ந்து நோக்குகிறார். போய் உனக்கெல்லதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பிறகு வந்து என்னை பின் செல். இந்த வார்த்தையை கேட்டு அவன் முகவாட்டத்தோடு சென்றான். இந்த ஒரு இளைஞனிடம் ஒரு ஆழமான அன்பு இருந்தது, ஒரு சலசலப்பு இருந்தது. எதையோ ஒன்று குறைவாக இருக்கிறது என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான். எதையோ ஒன்று இழந்துவிட்டதாக நினைத்திருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து, அவனுடைய முகத்தை பார்த்து, அவன் உள்ளத்தை பார்த்து சொல்லுகிறார், போய் இந்த முழுமையான அன்பை பெற வேண்டுமென்றால் உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டு வா. இயேசுதான் இந்த முழுமையான அன்பு. இயேசுதான் உனக்கு எல்லா அன்பையும் கொடுக்க முடியும். எவ்வாறு புதையலை கண்டவன் நிலத்தையெல்லாம் விற்றுவிட்டு, தன்னுடைய நிலத்தையெல்லாம் விற்றுவிட்டு அதை போய் வாங்கிக் கொள்கிறானோ, விலை உயர்ந்த முத்தை கண்ட வியாபாரி தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டு போய் வாங்கிக் கொள்கிறானோ, அவ்வாறு உனக்குள்ளது எல்லாவற்றையும் விற்றுவிட்டு வா, பிறகு வந்து என்னை பின் செல். இந்த ஒரு அமைதியற்ற ஒரு நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருப்பதுதான். அதை பல்வேறு உலகப் பொருட்கள் வழியாய் நிவர்த்தி செய்துவிடலாம் என்று மனிதன் திட்டமிடுகிறான். பணத்தினால், பொருளினால், மனிதர்களினால், பல்வேறு உடல் ஆசைகளினால் அவற்றை நிறைவு செய்துவிடலாம் என்று நினைக்கின்றான். ஆனால் அது நடைபெறுவதில்லை. மாறாக அந்த அமைதியற்ற சூழ்நிலை, அமைதியற்ற உள்ளம் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் புனித அகஸ்தினார் சொல்லுகின்ற போது, என் ஆன்மா உன்னிடம் வந்து அடையும் வரை நிம்மதி அடைவதில்லை. இயேசுவிடம் வந்து அடைவதுதான் உண்மையான நிம்மதி, உண்மையான அமைதி, உண்மையான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை தான் இயேசு கொடுப்பதற்கு அந்த இளைஞனிடம் தயாராக இருந்தார். ஆனால் அவன் பெறுவதற்கு தயாராக இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதங்களிலே இந்த அமைதியற்ற சூழ்நிலையை நாமும் அனுபவிக்கிறோம். இந்த அமைதியற்ற சூழ்நிலையை பல்வேறு விஷயங்கள் வழியாய் நாம் மறைத்து விடுகிறோம். அதன் வழியாய் அதை நிவர்த்தி செய்து விடலாமா என்றும் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படி செய்ய முடியாது என்பதுதான் இறைவாக்கு. எனவே செல்வத்தினாலோ பொருளினாலோ நடைபெறுவதில்லை. மாறாக இயேசுவை நாம் இறுக பற்றி கொள்வதனால்தான் இந்த அமைதி, சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் என்ற உண்மையை நாம் இன்றைய நாளில் அறிந்து கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உமது கோலும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. எப்போது நாங்கள் உமது பிள்ளைகளாய் வாழ வரம் தாரும். தெய்வீக சக்தியில் இருக்க எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. உம்மோடு நாங்கள் இருக்கின்ற போது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை பெற்றவராக நாங்கள் இருப்போம். எப்போதும் உமது பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்பவர்களாக இருப்போம். உம்மோடு உமது அன்பில் நாங்கள் மகிழ்ந்திருந்தால் உலகத்தினுடைய எல்லா செல்வங்களையும் பெற்ற மனிதர்களாய் வாழ்வோம். அப்படி பெற்ற ஒரு மகிழ்ச்சியான நிலையை, உம்மோடு இருக்கின்ற நிலையை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.